ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து, ஏன் அரசாங்கம் மக்களுக்கு வந்து பாகுபாடு காட்டுது? ஒரு ஓஏபி பென்ஷனர்ஸ்க்கு வந்து ஏன் வந்து சர்க்கரை, பருப்பு, பாமாயில்லாம் வந்து மானிய விலையில் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னா, நீங்கள் அரிசியில் வந்து சர்க்கரை கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து மானிய விலையில் இந்த மாதிரி பருப்பு, சர்க்கரை, பாமாயில் வந்து மானிய விலையில் வாங்கிக்கலாம். வெளி சந்தையோடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து குறைந்த விலையில் கிடைக்குது. ஆனால் பட்டு ஓஏபி பென்ஷனர்ஸ்க்கு வந்து வெறும் வந்து அரிசி மட்டும்தான் வந்து போடுறாங்க ரேஷன் கடையில். இதுதான் என்னோட கேள்வி. ஸோ ஏன் வந்து அவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி சமமாக வந்து அந்த ரேஷன் கடையில் வந்து இந்த பாமாயில், சர்க்கரை இந்த மாதிரி பருப்பு இதுக்கு வந்து மானிய விலையில் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ என்ன அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வெளி சந்தையில் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க, ஒரு சர்க்கரைங்கிறது இப்போ ரேஷன் கடையில் 25 ரூபா இருக்குது. அதே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெளி சந்தையில் வாங்கினீங்கன்னா டபுள் ரேட் ஆகும், ஒரு 45 ரூபா வரும். அதே பருப்புங்கிறது அதே மாதிரி தான், 30 ரூபா பருப்பு வருது அப்படின்னா வெளியில் வாங்கினீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் வரும். அதே மாதிரி பாமாயிலும் அதே மாதிரி தான். இப்போது வந்து நார்மலாக வந்து ஒரு 25 ரூபா வருது அப்படின்னா வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சு வரலும் வரும். இதே வந்து இன்னும் நல்ல பாமாயில், நல்ல குவாலிட்டியான பாமாயில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இன்னும் விலை கூடுதலாக வரும். ஸோ இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள், இந்த மாதம் முதியோர் ஓய்வூதியம் வாங்குகிற மக்கள் வந்து எப்படி தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நகர்த்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து 1200 ரூபா வந்து மாதம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதை வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து செயல்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து, ஒரு கேஸ் மட்டுமே வந்து ஒரு 950 ரூபா வந்துடுது. அதுக்கு வந்து அதை வந்து கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து மாதம் வந்து ஒரு 200 ரூபா அளவுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு அப்போ பார்த்திங்கன்னா 1150 ரூபா அதுலேயே போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பணத்தை போய் நம்ம வந்து இந்த மாதிரி ரேஷன் கடையில் வந்து இந்த மாதிரி வந்து எந்த இதுவும் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. வெறும் அரிசி மட்டும்தான் கொடுக்குறாங்க. அரிசி மட்டும் வச்சு அவங்க வந்து குழம்பு இது மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ நாம் வந்து வெறும் சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு போடணுமா? தமிழக அரசாங்கம் வெறும் சாப்பாடு மட்டும்தான் போடணுமா? குழம்பெல்லாம் ஊற்றக்கூடாதா? குழம்பு ஊற்றி அவங்க சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ அதுக்கு உண்டான விஷயம் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. ஏற்கனவே இது வந்து இந்த அம்மா மூலமாக வந்து இந்த அம்மா இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மா மூலமாக நம்ம ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஓஏபி பென்ஷனர்ஸ்க்கு வந்து வெறும் வந்து அரிசி மட்டும்தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி போல்டாக வந்து டைப் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப அதிருப்தியான சூழ்நிலை. வந்து எல்லாத்துக்கும் சமமான விஷயம் வந்து கொடுக்கணும்ல. ஒரு வேளை வந்து சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ஆயிலு சுகர்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னாலும் வந்து அவங்ககிட்ட ஈக்குவலாக வந்து கொடுத்துட்டு அவங்க அதை என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகட்டுமே. நம்ம கொடுக்கறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமமாக பகிர்ந்து தானே கொடுக்கணும். அவங்க வந்து ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ், அவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் கொடுப்போம்னா பணம் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லைல்ல, அதுதானே பெரிய விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா நல்லது அப்படின்னு உங்களுக்கு பட்டுதுன்னா வந்து வேறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு முதியோர்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.